Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம TNPSC Combined Technical Services Examination for Non-Interview Postல பாத்தீங்கன்னா கோட் நம்பர் 400. ஸோ இது வந்து பியூரா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட் கோட். ஸோ இதில் இருக்கிற டாபிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நமக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கா இந்த சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும், என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராகவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சர்க்கியூட்டை வந்து பில்ட் பண்றதுக்கு தேவையான பேசிக் காம்பனன்ட்ஸை தான் நம்ம சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆக்டிவ் எலிமெண்ட், இன்னொன்று வந்து பாசிவ் எலிமெண்ட். ஆக்டிவ் எலிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்ஸ். ஸோ சோர்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ தேவையான சர்க்கியூட்டுக்கு தேவையான எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆக்டிவ் எலிமெண்ட்டுடைய ரோல். அதுவே பாசிவ் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இட் கன்சியூம்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ரோல்ல இருக்கிறது தான் நம்ம வந்து பாசிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு ஆக்டிவ் எலிமெண்ட் அண்ட் பாசிவ் எலிமெண்ட்டுக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் சோர்சஸ்க்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐடியல் கண்டிஷன்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஆனா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல நமக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியல் ஸ்லோப் வந்து மெயின்டைன் ஆகாது. இதுவே கரண்ட் சோர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அகெயின் கான்ஸ்டன்ட் கரண்ட் நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் ஐடியல் கண்டிஷன்ல. ஆனா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல ஒரு இன்டர்னல் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாசிவ் எலிமெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்டா நம்ம ரெசிஸ்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஓம்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். V is equal to I into R. ஸோ இதுல பவர் டிசிபேட்டடோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா P is equal to I squared R or V square divided by R அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேசிக்கா V into I அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல Vக்கு பதிலா நம்ம டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் தான். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் ஆர் வோல்டேஜ்ல நமக்கு டிசிபேட்டட் பவர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். செகண்ட் எலிமெண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டருடைய பேசிக் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டருக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோரா இருந்துச்சுன்னா அது வந்து கெப்பாசிட்டர், அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்டை நம்ம இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Q is equal to C into V. Q அப்படிங்கிறது சார்ஜ், Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் Vங்கிறது வோல்டேஜ். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் Xc is equal to 1 by 2 pi F into C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான ஏதாவது பராமீட்டர்ஸை கொடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டருடைய வேல்யூ என்ன அப்படின்னா E is equal to 1 by 2 C into V square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இண்டக்டர். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர்ல வந்து இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆனால் இண்டக்டர்ல இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ V is equal to L into DI by DT அப்படின்னு நமக்கு பேசிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா XL is equal to 2 by F into L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் E is equal to 1 by 2 Li square. ஸோ இந்த மாதிரி இந்த நெட் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸை பத்தி பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இட் டெலிவர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஆனா டிபெண்டன்ட் அப்படிங்கும் போது அது இன்னொரு பர்டிகுலர் பராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து வோல்டேஜாவும் இருக்கலாம், இல்லை கரண்டாவும் இருக்கலாம். ஸோ வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருந்தா அது ஒரு டைப்பா இருக்கும், கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்தா அது ஒரு டைப் ஆஃப் சோர்ஸா இருக்கும். ஸோ இதுல நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், current controlled voltage source, voltage controlled current source and current controlled current source. இன்னொரு பராமீட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய சோர்ஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்க்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ்.
நெக்ஸ்ட் லீனியர் அண்ட் நான் லீனியர் எலிமெண்ட்ஸ். லீனியர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இட் ஃபாலோஸ் ஓம்ஸ் லா அண்ட் இதனுடைய கரண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக இருக்கும். ஆனால் நான் லீனியர் எலிமெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் டயோட், டிரான்சிஸ்டர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓம்ஸ் லா வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அண்ட் அதே மாதிரி கரண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸும் நமக்கு இங்கே நான் லீனியராக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் லீனியர் அண்ட் நான் லீனியர் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா லம்ப்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலிமெண்ட்ஸ். ஸோ லம்ப்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே பாயிண்ட்ல நமக்கு எல்லாமே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஆனா டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கும்போது பராமீட்டர்ஸ் எல்லாமே ஓவர் த லென்த் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற முக்கியமான டீடைல்ஸ். இப்போ நம்ம அடுத்த டாபிக்கான கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அனாலிசிஸ். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய லா தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்காக நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா algebraic sum of currents entering the node is 0. ஸோ ஒரு நோடை கன்சிடர் பண்ணிட்டு அதுல எவ்வளோ கரண்ட்ஸ் வந்து என்டர் ஆகுதோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்மேஷன் வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இல்ல இதை இன்னொரு விதமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்கமிங் கரண்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கேசிஎல் உடைய ஸ்டேட்மெண்ட். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லா வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ சிஎல்ல வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் கேவிஎல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு ஜங்ஷன்ல டோட்டல் இன்கமிங் கரண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட் கோயிங் கரண்ட். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இப்ப கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவான கேவிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருந்துச்சு, இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்ல இங்க இருக்கும். ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு லூப். ஸோ அங்க வந்து ஒரு நோடை கன்சிடர் பண்ணிட்டு அந்த நோட்ல எவ்வளோ கரண்ட் என்டர் ஆகுது, எவ்வளோ கரண்ட் வெளியில போகுது, அந்த வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு. இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அந்த லூப்குள்ளர இருக்கிற சம் ஆஃப் வோல்டேஜஸ் வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அதாவது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் படி சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி கேவிஎல் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், கேசிஎல் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஆனால் இங்கே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் வந்து கேசிஎல் அண்ட் கேவிஎல்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு சர்க்கியூட்டை கொடுத்துட்டு அதில் நம்ம கேவிஎல் கேசிஎல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸாகவும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு அதனுடைய அவுட்லைன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட் அதில் இருக்க கரண்ட் அண்ட் பொலாரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லேபிள் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கணும், இங்க I2 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் இங்க நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதனுடைய பொலாரிட்டிஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஜங்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஜங்ஷன்ல கேவிஎல் அப்ளை பண்ணலாம் அண்ட் கேசிஎல் அப்ளை பண்ணலாம். ஒரு லூப்பா கன்சிடர் பண்ணிக்கும் போது இங்க நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த ஜங்ஷன் அதாவது நோட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேசிஎல் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ கேசிஎல் அப்ளை பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கேவிஎல் இன் லூப்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்க நமக்கு ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணி நமக்கு தேவையான அன்னோன் வேல்யூஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கேவிஎல் ஆர் கேசிஎல் பேஸ் பண்ண சர்க்கியூட்டை சால்வ் பண்றதுக்கான பேசிக் ப்ரொசீஜர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் ஆர் பேரல் கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ சீரீஸ்ல இருக்கும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 அண்ட் பேரலல்ல இருக்கும்போது 1/R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 பிளஸ் 1/R2 till the nth number. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேவிஎல் அண்ட் கேசிஎல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் அது போக ப்ரீவியஸ் இயர்ல எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் அ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் கரண்ட் இஸ்.
ஸோ ரெசிஸ்டிவா ஒரு சர்க்யூட் இருக்கும்போது கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லீடிங் த வோல்டேஜ், லாகிங் த வோல்டேஜ், இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ் அண்ட் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 ohms ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் டு 10 வோல்ட் பேட்டரி. நம்ம கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். விச் எலிமெண்ட் கேன் டெலிவர் பவர் டு த சர்க்யூட். ஸோ நம்ம பார்த்தா ஆக்டிவ் ஆர் பாசிவ் எலிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம அந்த கான்செப்டை வச்சு இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தியரட்டிக்கலா கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி கேட்கலாம். இல்ல ஓம்ஸ்லாவை பேஸ் பண்ணி நமக்கு சர்க்யூட் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. Next question, Kirchhoff's current law is based on law of conservation of energy, charge, Ohm's law and Faraday's law. So KVL, KCL concepts பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி questions வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு KCL அப்ளை பண்ணி நமக்கு கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு நோடை கன்சிடர் பண்ணிட்டு அதில் இன்கமிங் என்ன அவுட் கோயிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேவிஎல் அப்ளை பண்றதுக்கு ஒரு லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அந்த லூப் வழியா இருக்கிற வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ 12 நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் வழியா பொலாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். பிளஸ் டூ மைனஸ் அப்படிங்கும் போது வோல்டேஜ் ட்ராப். அதுக்கு முன்னாடி இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்டூ ஐ அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்க வோல்டேஜ். ஸோ மைனஸ் 2i அண்ட் இங்க நமக்கு அகெயின் minus 4i is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன் கேஸ் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த டாபிக்ஸை பத்தின இன்னும் டீடைல்டு வீடியோஸுடைய லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸோ டீடைல்டா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அதையும் பார்த்து படிச்சுக்கலாம். பட் இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. ஸோ இந்த 1 மந்த் ஆக்சுவலி வந்து நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் பிளான் பண்ணி கரெக்டா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற டாபிக்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you so much, friends.